சென்னையில் திருவொற்றியூர் நெடுஞ்சாலை இனி வள்ளலார் நெடுஞ்சாலை என அழைக்கப்படும். பிப்ரவரி 15ஆம் நாள் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மகாராஷ்டிராவின் முதல் பெண் துணை முதலமைச்சராகியுள்ள சுனேத்ரா பவார் மீது நிலுவையில் இருக்கும் 25,000 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என அமலாக்கத்துறை திட்டவட்டம். சரத்பவார் கட்சியுடன் இணைய வாய்ப்பில்லாமல் போனதன் பின்னணி காரணம் அம்பலம். பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உடல்நலம் குறித்து மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மருத்துவர்களின் சிகிச்சை விவரங்களையும் கேட்டறிந்தார். மாநிலங்களுக்கான வருவாய் நிதி பகிர்வில் மாற்றமில்லை, 41% தொடரும் என ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. நிதிக்குழு பரிந்துரைப்படி வரும் நிதியாண்டில் மாநிலங்களுக்கு 1,40,000 கோடி நிதி விடுவிக்கப்படும். தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பில் மாற்றமில்லை. ஜூலை 31 வரை வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யலாம். வருமானம் குறித்த தவறான தகவல்களுக்கு 100% அபராதம் விதிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் புறக்கணிப்பு. கல்வி நிதி, மதுரை எய்ம்ஸ், மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு குறித்து எந்த அறிவிப்பும் இல்லாததால் ஏமாற்றம். மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடியதாக உள்ளது ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை. பட்ஜெட்டில் திருக்குறளும் இல்லை, தமிழ்நாட்டிற்கான எந்த திட்டமும் இல்லை என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றச்சாட்டு. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 50 விழுக்காடாக உயர்த்தாமல் ஒன்றிய அரசு பிடிவாதமாக இருப்பதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதால் பட்ஜெட்டில் புறக்கணிப்பு. மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா குற்றச்சாட்டு. வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான எந்த அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றும் விமர்சனம். தமிழ்நாடு பல ஆண்டுகளாக முன்வைக்கும் நியாயமான கோரிக்கைகள் பட்ஜெட்டில் புறக்கணிப்பு. தொழில்துறை, முதலீடு போன்ற முக்கிய துறைகளுக்கு எந்த தெளிவான அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகளின் நலன்கள் புறக்கணிப்பு. கார்ப்பரேட்களுக்கான பட்ஜெட் என்றும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் விமர்சனம். ஒன்றிய அரசின் பட்ஜெட் எதிரொலியாக இந்திய பங்குச்சந்தைகள் கடும் சரிவு. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 2,000 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி. ஒடிசாவில் சுரங்க ஒப்பந்ததாரர்களிடம் லஞ்சம் பெற்ற சிபிஐ அதிகாரி கைது. முறைகேடுகளில் ஈடுபட்ட சுரங்க அதிகாரியும் கைது. பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் களிமண் கலந்த கடுகு கொள்முதல் செய்து மாபெரும் ஊழல். குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தின் கீழ் மோசடியில் ஈடுபட்ட 5 அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு. நீலகிரி மாவட்டம் உதகையில் மீண்டும் கடுமையான உறைபனி. வெண்போர்வையை போர்த்தியது போல வாகனங்கள், வீடுகள் உள்ளிட்டவை மீது படர்ந்துள்ள பனித்துகள்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, வேலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அதிகாலையில் பனிமூட்டம் அதிகம் இருக்கும் என்றும் வானிலை மையம் தகவல்.